தமிழக வெற்றி கழக அரசு அமைந்து 100 நாட்கள் நிறைவடைந்திருக்கிறது. ஜோசப் விஜய் எனும் நான் அவர் 100 நாட்கள் முதலமைச்சராக இருந்ததே ஒரு சாதனை தான். எல்லோரும் பேசுகிறார்கள், முதலமைச்சர் ஏன் பேச மாட்டார்? இவர்கள் கேட்குற அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்குற அளவுக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களுக்கும் தயாராக இருக்கிறார்கள். இந்த 80 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் எந்த முதல்வரும் சொல்லாத ஒரு வார்த்தை அவர் மக்கள்கிட்ட சொன்னார். யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க. பழனிக்கு போய் மொட்டை போடுறவங்கள பார்த்துருப்பீங்க. பழனிக்கே மொட்டை போட்டவங்க யார் தெரியுமா? இல்லையா? இவங்க தான் லஞ்சத்தை ஒழித்து விட்டோம், ஊழலை ஒழித்து விட்டாங்கிறாங்க. நீங்கள் நம்பியே ஆகணும். 67,000 கோடி 3 மாதத்தில் முதலீடாக பெற்றிருப்பது என்பது எந்த ஒரு அரசும் சமீப காலத்தில் செய்யாத ஒரு சாதனை. காலையில் செக்ரட்டேரியட் அலுவலகம் திறக்கிறது, மாலையில் மூடப்படுகிறது என்பது சாதனை. ரீல்ஸ் மூலமா மட்டுமே வெல்ல முடியும் அப்படிங்கறது நிரூபிச்சது மிகப்பெரிய சாதனை தான். அது வெற்றி தானே. ஆட்சி ரீல்ஸ் ஆட்சியா இருக்க கூடாது, இல்ல அங்கதானே பிரச்சனை. நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக அரசு அமைந்து 100 நாட்கள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த 100 நாட்கள் குறித்து பல்வேறு தளங்களில் ஆதரவாகவும் எதிராகவும் விமர்சன கருத்துக்களோடும் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அப்படி ஒரு தலைப்பில் இன்றைக்கு ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி, ஆளும் கட்சியுடன் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி என பல தரப்பிலும் அழைத்து ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது வழக்கமான விவாத நிகழ்ச்சிகளாக இல்லாமல் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் தங்கள் கருத்தை முழுவதுமாக பதிவு செய்து 2 சுற்றுக்களாக நடத்தக்கூடிய வகையில் திட்டமிட்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்போது நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாநிலங்களவை எம்பி திரு கான்ஸ்டான்டின் ரவீந்திரன், தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த திரு ஜெகதீஷ் பாண்டியன், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மருத்துவர் கார்த்திகேயன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு காரை செல்வராஜ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு கோவை சத்யன் மற்றும் அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி ஆகியோர் வந்திருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து இவர்களோடு விவாதிப்பதற்கு முன்பு முதல் கட்டமாக முதல் சுற்றில் எம்பி திரு கான்ஸ்டான்டின் ரவீந்திரனை அழைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய இதை தொடங்கலாம். முதலில் ஒரு 100 நாள் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிற இந்த அரசுக்கு நாம் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு 100 நாள் ஆட்சி என்பது ஒரு 5 ஆண்டு கால ஆட்சிக்கு உரைகல்லாகிவிடுமா என்றால் வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அது ஒரு மூலைக்கல்லாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். மூலைக்கல் என்று சொல்வது இதனுடைய இயங்கு திசை எப்படி இருக்கும், திசை வழி பயணம் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும். உதாரணமாக 2021 மே மாதம் 7ஆம் தேதி மாண்புமிகு முதல்வராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற போது அவருடைய 5 கையெழுத்துகள், கொரோனா காலத்தில் 4000 ரூபாய் எல்லா குடும்பங்களுக்கும் கொடுப்பதற்கான ஆணை. 2வது மகளிர் இலவச பயணம். 3வது பால் 3 ரூபாய் குறைவு. 4வது நமது முதலமைச்சரினுடைய தனிப்பட்ட கவனத்தில் உங்கள் தொகுதியில் முதல்வர் என்ற ஒரு புதிய துறை. இப்படியாக 5 திட்டங்களில் அவர் கையெழுத்திடுகிறார். 5லும் என்ன இருக்கிறது என்று சொன்னால், தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற கமிட்மெண்ட். இன்னொன்று அந்த பொறுப்புணர்வோடு கூடிய அக்கௌண்டபிலிட்டி. என்ன அக்கௌண்டபிலிட்டி? என்னிடம் நீங்கள் தந்த மனுக்களை உடனடியாக தீர்வு செய்வதற்காக நான் ஒரு துறையையே ஒதுக்கி இருக்கிறேன். அதே போன்று கொரோனா காலத்தில் தனியார் மருத்துவமனையில் அன்றைக்கு இல்லை, அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆக மக்கள் மீதான கரிசனம், கொடுத்த வாக்குறுதிக்கான கமிட்மெண்ட், எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை. இது ஒரு முதல் நாளில் அவர் இட்ட கையெழுத்தில், அதை தொடர்ந்து மக்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை. இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. இவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள்? இந்த 100 நாளில் ஒரு நல்லது என்று பாராட்ட வேண்டும் என்று பார்த்தால் ஒரு நல்லது நடந்திருக்கிறது. எது என்றால், நல்ல வேளையாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திற்கு ஒரு நல்ல சபாநாயகர் கிடைத்திருக்கிறார். நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர் மட்டும் இல்லை என்றால் சட்டமன்றம் குஸ்தி கலகமாக மாறிவிடும். ஏனென்றால் அமைச்சர்களினுடைய அந்த பேச்சு, உதாரணமாக ஆதவ் அர்ஜுனா பேசுகிறார், நீங்கள் சத்தம் போடுவதைப் போல் நாங்கள் சத்தம் போட்டால் என்ன நடக்கும். இது போன்ற
ஒரு அநாகரீகமான அல்லது அனாவசியமான வார்த்தைகளை எல்லாம் மிக லாவகமாக சபாநாயகர் அதை கொண்டு போகிறார், குறிப்பில் இருந்து அகற்றுகிறார், நீங்கள் பேசக்கூடாது என்பதை சொல்கிறார், பல அமைச்சர்களுக்கு அவர் பாடம் நடத்துகிறார். இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த சட்டசபையினுடைய தரம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு ஒரு நல்ல சபாநாயகர் கிடைத்திருக்கிறார். அந்த வகையில் அந்த ஒரு விஷயத்தில் நாம் அவர்களை பாராட்டலாம். இதே பாராட்டு அப்பா அவர்களும் கொடுக்கப்பட்டுச்சுல்ல. சட்டமன்றத்தில் பரஸ்பரம் பேசிக்கிறது ஒரு எல்லா காலகட்டங்களிலும் இருந்தது. அதாவது ஆனால் அதில் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த எந்த அரசுகளும் செய்யாத வகையில் முதல் முறை அரசு அப்படின்னு பார்த்தாலுமே நேரலை செய்யக்கூடிய துணிவு இந்த அரசுக்கு இருக்குல்ல. பாராட்டுறோம், மறுக்கலை. நம்ம முன்னெடுத்தோம், அவங்க அது முழுசையும் அவங்க பாராட்டுறாங்க, நடத்துகிறாங்க. ரொம்ப சந்தோஷம், நான் மறுக்கலை. ஒரு டிரான்ஸ்பேரன்சி இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. மக்களுக்கு ஒரு நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே என்ன பேசுகிறார்கள், முதலமைச்சர் என்ன பேசுகிறார், இப்போ அதில் தானே கேள்வியே வருது. அதாவது எல்லோரும் பேசுகிறார்கள், முதலமைச்சர் ஏன் பேச மாட்டேன்? அப்போ முதலமைச்சர் நான் பேச மாட்டேன் என்று சொல்லுவதற்கான காரணம் ஒன்றில் எனது அமைச்சர்கள் பார்த்து கொள்வார்கள், எனவே நான் அமைதியாக இருக்கிறேன் என்றால் அது வேறு. நான் பேச ஆரம்பித்தால் வேறு மாதிரி நடந்துவிடும் என்பதை போல் பேசுகிறது இருக்கிறது அல்லவா. இன்னும் அவர்கள் சினிமா உலகத்தில் இருந்து அரசியல் உலகத்திற்கு வரவில்லை என்கிற யதார்த்தத்தை தான் அது காட்டுகிறது. நமது தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திலே கொண்டு வைக்கிறார். அந்த பல்கலைக்கழகம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், இத்தனைக்கும் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை எழுதிய மனிதன் அவர் பெயரில் இருக்கிற திருநெல்வேலி பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் 3 நாட்களுக்கு முன்னாலே வந்தவுடனே சொல்லுகிறார், இப்படித்தான் சாட்டு போட்டிருக்கிறார்கள், 3வது இடத்திற்கு தமிழ்த்தாயை தள்ளியிருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டார். உடனடியாக நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு எல்லாம் நடந்து முடிந்த பிறகு அதன் பிறகு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். தமிழ்த்தாய் சரி, அதற்கு பிறகாவது நடந்ததே, ஆளுநர் ஆர்லேக்கர் பங்கெடுத்த அங்கேயாவது முதலிடத்தில் பாட வைத்தார்களா என்றால் பாட வைக்கவில்லை. அதற்கு கண்டனம் வந்ததா? அதுவும் வரவில்லை. அப்படியானால் மொழிமான உணர்வு இந்த அரசிடம் இல்லை, அல்லது இந்த அரசை தலைமை தாங்குகிறவரிடம் இல்லை. அங்கதான் என்ன சொல்றாங்கன்னா திரு ப்ரொஃபசர், ஏன்னா அது ஒரு அரசாக தவறுகள் நிகழும் போது திருத்தங்கள் வரும்போது ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தில் இருக்கிறோம். உதாரணமாக நீங்கள் சொன்ன தமிழ்த்தாய் வாழ்த்து, அப்படி இந்த அரசுக்கு ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் இல்லைன்னு பார்க்கல. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், கரெக்டு. ஒரு தவறு நடக்காமல் ஒரு ஆட்சி நடத்த முடியாது. 8 கோடி மக்கள், அவர்களுடைய உணர்வு கொந்தளிப்புகளில் சில நேரங்களில் தவறு நடக்கும். உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி என்பது ஏற்றுக்கொள்வதில் இல்லை, மீண்டும் நடக்காமல் பார்த்து கொள்வதில் இருக்கிறது. அப்போது நீங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டீங்க, அடுத்தால அதே இது நடக்குது, அப்போ உங்களுடைய கண்டனம் என்ன? கேள்வி வரணும்ல, ஏன் கேள்வி வர மாட்டாங்க? இத்தனைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம அட்வொகேட் அங்கே மத்திய வழக்கறிஞர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், மொழி பாடல், அதாவது மாநில மொழி பாடல் பாடுவது இப்படித்தான் பாட வேண்டும் என்று நாங்கள் எதுவும் சொல்லவில்லை. முதலில் பாடுவதில் எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. யார்? நமது உச்சநீதிமன்றத்தில் உள்ள நமது ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர் அதை தெளிவுபடுத்திட்டார். அப்போது முதலில் நாம் பாடத்தான் வேண்டும் என்பதை, பாடலாம் என்பதை ஒன்றிய அரசும் ஒத்துக்கொண்ட பிறகு ஏன் இவர்கள் அதை கேட்கவில்லை? ஒன்று. இரண்டாவது, சரி, மொழிமானம்தான் இல்லை. நமது பக்கத்து கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 18 மணி நேரம் வரைக்கும் இந்த அரசிடமிருந்தோ முதலமைச்சரிடமிருந்தோ அரசு துறை சார்ந்தோ எந்த விதமான ஒரு கண்டனமும் இல்லை. என்ன காரணம்? ஒருவேளை அந்த மாநிலத்திற்குள்ளே இருக்கட்டுமே, நாம் அடுத்த நாட்டில் ஒரு தமிழன் பாதிக்கப்பட்டால் கொதித்தெழுகிற தமிழினம் தன் இந்தியாவிற்குள்ளேயே இன்னொரு மாநிலத்தில் நடந்திருக்கிற பொழுது குறைந்தபட்சம் அந்த முதலமைச்சரோடு, ஏனென்றால் கூட்டணியில் இருக்கிறீர்கள், காங்கிரஸ் இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு அங்கே என்ன நடந்திருக்கிறது என்பதை எனக்கு அறிந்து சொல்லுங்கள், அல்லது அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்லுகிற இடத்தில் முதலமைச்சர் இல்லை. அப்படியானால் இனமான உணர்வும் இல்லாமல் இருக்கிறதோ என்பதை விட மிக முக்கியமாக இன்னொன்று சொல்லிடுறேன். அங்கே இருக்கிற சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் மிக எகத்தாளமாக தமிழ்நாட்டை முதலமைச்சரை கடந்து போகிறார். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்பொழுது கூட கொதித்தெழுவதற்கு உங்களுக்கு மான உணர்வு வரவில்லை என்று சொன்னால் உங்களை எந்த விதத்தில் இந்த மண்ணும் இந்த மக்களும் நம்புவார்கள்? எனவே இந்த 100 நாள் ஆட்சி என்பது நம்பிக்கை தளர்வின் ஒரு வெளிப்பாடாகத்தான் இருக்கிறதே ஒழிய
வாக்களித்த மக்களை மகிழ்ச்சி தரும் ஒரு 100 நாளாக இது இல்லை என்று நான் பார்க்கிறேன். அது முதல் கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஜெகதீச பாண்டியன், உங்களுடைய முதல் கருத்து. முதல் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. என்ன ஐயா சொன்னார், இது மாதிரி 100 நாட்கள் நாட்கள் இந்த ஆட்சியை நடத்தியதற்கு. அது இல்லாத சபாநாயகர் ஒரு நல்ல சபாநாயகர் கிடைத்தார்னு ஐயா ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் போய் விவாதத்தில் உட்காரும்போது இடையில் பூந்து நாங்கள் சரியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் போடுறதும் கரைச்சல் போடுறதும் அந்த இதை சொல்ல முடியாத இருந்தது. ஆனால் ஐயா முதல்ல அது சொன்ன அந்த பெருந்தன்மைக்கே நம்ம முதல்ல நன்றி. சபாநாயகர் என்பது தனியாக சபாநாயகர் இல்லை, இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் வந்திருக்கிறார் என்றால் அவருடைய தரத்தை போற்றுகிற ஐயா சொல்கிற மாதிரியே அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அதற்கு ஈடானவர்களாகத்தான் இருக்கிறார்கள்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த நல்லதுலேருந்து தான் ஒரு நல்லதை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இந்த 100 நாட்களில் என்ன சாதிச்சுது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா, 59 ஆண்டுகளாக நல்லா கவனிச்சின்னு, ஏன்னா நான் திராவிட ஆட்சின்னு சொல்ல போகிறதில்ல, 59 ஆண்டுகளாக இருந்த திமுக அண்ணா திமுக அவை 2 ஆண்டுகளே ஆண்ட ஒரு இளையோர் கட்சி வீழ்த்தி காட்டியதே ஒரு சாதனை தான். இங்கே ஐயா சொன்னார், முதல் 4 கையெழுத்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்கள் இட்ட கையெழுத்து சொன்னார். நாங்களும் வந்த உடனே முதல் கையெழுத்து 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரத்தை பெற்றுக்கொண்ட வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரமாக வழங்கினோம். 2வது, ஏற்கனவே நடந்த உடைய நிர்வாக சீர்கேட்டால் ஒரு போதையின் மிதந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் வன்புணர்வுகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் சிங்க பெண்கள் அதிரடி படை என்று துவக்கி அதற்கு 356 கோடி நிதி ஒதுக்கி இதுவரை 2541 புதிய பணியிடங்களை அவர்களுக்கு நிறுத்தி கிட்டத்தட்ட 70,000 மேற்பட்ட இடங்களுக்கு அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து பல வழக்குகளை பதிவு செய்து குற்றத்தை தடுத்திருக்கிறோம். 2வது, 18,000 கோடி முதலீட்டில் லார்சன் டூப்ரோ அந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். 717 மதுக்கடைகளை, வழிபாட்டுத் தலங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பேருந்து நிலையங்களில் இருக்கிற கடைகளை மூடியிருக்கிறோம். இந்த வேலைகள் அரசாங்க வேலை என்றாலே 2 அரசாங்கத்திடமும் பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. ஐயா செந்தில் பாலாஜி பணம் வாங்கி கைது செய்யப்பட்டிருக்கார். போன ஆட்சியிலே நேரு அவர்கள் பணம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது எல்லாம் இல்லாமல் எரிசக்தி துறையில் ஈபியில் கிட்டத்தட்ட 700 பேருக்கு நாங்கள் ஒரு பைசா கூட பணமே வாங்காமல் நேரடியாக நியமித்திருக்கிறோம். 1244 பேருக்கு சுகாதாரத்துறையில் நாங்கள் பணமே வாங்காமல் நியமித்திருக்கிறோம். இந்த ஆட்சி என்ன செய்ததென்றால், முதல் முறையாக லஞ்சம் தவிர்த்து நஞ்சம் நிமிர்த்துங்கிற வாதிக்க லஞ்சம் பெறாமல் 1000 பள்ளிகளுக்கு மேற்பட்ட பள்ளிகளுக்கு தடையில்லா சான்றிதழ் கொடுக்கப்பட்டு அதனுடைய புதுப்பித்தலும் நடந்திருக்கிறது. இதற்கு முன் ஏன்னா நான் அங்கே இருக்கும்போது பல பேர் விண்ணப்பம் கொடுப்பாங்க, ஏன் நீங்கள் போன இதிலே வாங்கும்போது இல்லைங்க, ஒவ்வொரு இதுக்கும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு போல் பள்ளிக்கூடத்தினுடைய பரப்பளவுக்கு இருந்தால் போல் எங்களிடம் பணம் கேட்டார்கள். அதனால் கண்டிப்பாக இந்த ஆட்சி மாறாதா, ஒரு தூய ஆட்சி வராதா, நாங்கள் வாங்க மாட்டோமான்னு நினச்சோம். முதல் முறையாக ஒரு தடவை அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி நேரில் செங்கோட்டையில் இருக்கும்போது நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு பணங்களை பெறாமல் ஒரு இடத்தில் வர வைத்து கொடுத்தது நீங்கள் தான் என்று சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள். பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறோம். குறுவை சாகுபடிக்கு பணம் கொடுத்துட்ருக்கிறோம். 5 தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். காவிரி நதிநீர் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானத்தை கொண்டு இருக்கிறோம். 12ஆம் வகுப்பு படித்த மதிப்பெண்களையே கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்றும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீர் கொண்டு கொண்டிருக்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து தான் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விழாக்களிலும் முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறோம். FCRAவுடைய தீர்மானத்தை அந்த என்னென்னா நீங்கள் அந்த அறக்கட்டளை புதுப்பிக்கவில்லை என்றால் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் என்ற தீர்மானத்திற்கு எதிராக நாங்கள் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். தொகுதி வரைமுறை திமுக ஐயா கூட மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த தீர்மானத்தை குறித்த வீடியோலாம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் என்ன இருக்குன்னே தெரியலையே, நீங்கள் இன்னும் ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, நம்ம என்ன ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிறாங்க, நியாயமான தொகுதி வரையறுங்க. நம்ம நியாயமே கிடையாது. இப்போது இருக்கிற நிலையே தொடர வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். எங்களுடைய வனத்துறை அமைச்சர் முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களை பேர் சொல்லி அழைத்தார் என்பதற்காகவே அவர்கள் எல்லாம் கூச்சலிட்ட போது எங்கள் மரியாதைக்குரிய
மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எழுந்து தான் சொல்லாத ஒரு வார்த்தைக்காக எங்கள் அமைச்சர் சொன்னதற்காக மன்னிப்பு கேட்ட வரலாறு தமிழக சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டவர் இதுதான் முதல் முறை. இதிலிருந்து எங்களுக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மை, தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்கிற மனப்பக்குவம் இருக்கிறதா இல்லையா? ஆகவே எங்கள் அரசு மொழி, இனம், நிலம் இதையும் முன்னெடுத்து செல்லக்கூடிய கொள்கை விலையில் இருக்கிற அரசு. அதனால்தான் நாங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒரு அந்த கொள்கையை முன்னிறுத்தி தான் நம்ம செயல்படுகிறோம். அதனால மொழி, இனம், உங்களோட கருத்துல சொல்லுங்க. ஆனா முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டது வரலாறுல முதன்முறை இல்ல. அது ராஜாஜி காலத்திலிருந்து பொறுப்பேற்று தலைவர்கள் மன்னிப்பு கேட்ட வரலாறு சொன்ன ஒரு வார்த்தை இல்ல. சமீப காலத்தில் அது வரலாறு வந்து எல்லா காலகட்டங்களிலும் கடந்த காலத்துல சொல்றேன்னா, இவங்களுக்கு அரசியல் தெரியாது, இவர்களெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, உண்மையிலே இவங்கெல்லாம் வருவாங்க, 100 நாள் நடத்த முடியாது, இவர்கள் சட்டமன்றத்தில் பேச மாட்டார்கள், எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் கேட்குற அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்குற அளவுக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களுக்கும் தயாராக இருக்கிறாருங்கும் போது தான், அதனால தான் நீங்கள் சொன்னீங்க நேரடி ஒளிபரப்புங்கிறது பெரிய ஜனநாயகத்தின். அதுக்கு முன்னெல்லாம் கோப்பு காட்சிகளை வெளியிட்டார்கள், எந்த காட்சியை வெளியிடணும், எதை வெளியிடக்கூடாதுன்னு. ஆனால் எதுக்கு நேரடியாக வச்சுக்கணும்? நாங்கள் தவறு செய்தால் கூட மக்களுக்கு தெரியட்டுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தை தான் கொண்டு எடுத்துருக்கிறோம். இது நீங்கள் இங்கே ஊழலை ஒழிச்சிட்டிங்களா, லஞ்சத்தை ஒழிச்சிட்டிங்களா என்ன? இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு திட்டமிட்ட வேலை. முதல் அடியை எடுத்து வைத்திருக்கோம். கண்டிப்பாக 5 ஆண்டுகள் முடிகிற போது ஒரு நல்ல ஆட்சியை, மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் நடத்தி காட்டும். திரு கோவை சத்தியன், உங்கள்கிட்ட ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது, விளம்பர சுரக்காய் தமிழ்நாட்டினுடைய தமிழரின் வாழ்க்கைக்கு உதவாது. இது திமுகவுக்கும் பொருந்தும், இப்போ வந்திருக்கிற தாவகாவுக்கும் பொருந்தும். 100 நாட்கள் மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் முடித்திருப்பது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவர் 100 நாட்கள் முதலமைச்சராக இருந்ததே ஒரு சாதனை தான். எதுக்குன்னு கேட்டால், முதல்ல ஆரம்பித்த காலத்தில் கூட்டணி கட்சிகள் நான் வெளியிலிருந்து ஆதரவு என்று அவரை வெளியிலிருந்து ஆதரவு என்னும் பேரில் இயக்கக்கூடிய இடத்தில் கூட்டணி கட்சிகள் அமர்ந்த பொழுது, அதன் தொடர்ச்சியாக அவருடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களை விலக்கு வாங்கக்கூடிய ஒரு காட்சி, அதை செய்து திராவிடர் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர் என்று குதிரை பேரம், விஞ்ஞான குதிரை பேரத்தில் தாவக மும்முரமாக இருந்த பொழுது தாவாக்கில் இருப்பவர்களை அபகரிக்கக்கூடிய முயற்சி நடந்தது. அப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு 100 நாள் இருந்திருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான், சாதனை தான். ஆனால் விளையும் பயிர் முளைகளே தெரியுங்கிறது நம்ம மறுக்க இயலாது. அந்த தமிழக முதல்வர் என்னும் அரியணையில் அமரக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் இந்த தமிழக மக்களை குறித்த ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு அது முதல்வர் என்று வாய்ப்பு கிடைக்க பெற்ற பொழுது அதன் அவருடைய நடவடிக்கைகளில் வெளிப்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், மரியாதைக்குரிய எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதல்வராக அரியணை அமைந்த முதல் மாதத்திலேயே குடிமராமத்து என்னும் ஒரு திட்டம், அதுவரை தமிழ்நாட்டில் யாரும் கேள்விப்படாத ஒன்றாக இருந்தது, பேச்சு பொருளாக இல்லாத ஒன்றாக இருந்தது. அந்த திட்டத்தை அறிவித்த பின் தான் குடிமராமத்து என்றால் என்ன என்று அனைவராலும் தேடப்பட்ட ஒன்று. அதன் பலன் 7000 ஏரிகள் தூர்வாரப்பட்டு வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். இதுபோல் சில விஷயங்கள் மக்கள் சிவியர் ஆக்கினார் தானே, அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னு சொல்ல முடியாது. அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலத்திலே வந்த ஸ்கீம் தானே அது. பண்டைய காலத்தில் இருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டு நான் சொல்றது, திரு எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் போதே கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருங்கிற குடிமராமத்து என்று சங்க காலத்தில் இருந்த ஒரு பெயரை எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்தி காட்டியது அப்படிங்கிறது. அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு விஷயத்தை பேசினா மட்டும் போதாது, நடைமுறைப்படுத்தி அதை சாதனையாக இருக்கணும். அதுக்காக ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொன்னதுக்கான காரணம் தான். அந்த மாதிரி ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் இந்த 100 நாட்களில் மரியாதைக்குரிய முதல்வர் விஜயிடமிருந்து ஏதாவது வந்திருக்கிறது என்றால் ஏமாற்றம்தான். நிதிநிலை அறிக்கை முடிந்த பின்னர் கூட அதே சட்டமன்றத்தில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எழுந்து ஒரு கேள்வியை கேட்டார். உங்களுடைய கொள்கையை சார்ந்த விஷயங்கள், அந்த கொள்கையை சார்ந்த விஷயங்கள் திட்டங்களாக மக்களிடம் சென்றடை செய்யக்கூடிய எந்த திட்டங்களும் இதில் இல்லை, இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லையே, அப்பொழுது உங்களுக்கு கொள்கை சார்ந்த விஷயங்கள் எதுவும் இல்லையே அப்படிங்கிறது வைப்பதற்கான காரணம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது எங்களுடைய கொள்கை முழக்கம் சொன்னால் போதாது. அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த கொள்கை வடிவை நடைமுறையில் நீங்கள் என்ன திட்டங்களாக மக்களுக்கு தந்திருக்கிறீர்கள் என்ற கேள்வி வரும். அது இல்லை அப்படிங்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளை கூச்சப்படாமல் பேரை மாற்றி ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. திமுக ஸ்டிக்கர் ஓட்டினதுக்கு மேலே இவங்க இன்னொரு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சிக்கு மேலே அதிமுக என்னும் ஸ்டிக்கரை ஓட்டும் முயற்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி எதுவும் இல்லை. ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம், வரவேற்கிறோம்.
யாருமே எந்த கட்சி தலைவருமே வந்தோடனே ஊழலுக்கு பற்றி நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன், எல்லாம் ஊழல் செய்யுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நடவடிக்கை எடுக்கிறார்கள், எடுத்துக்கொண்டு தான் நின்றிருக்கிறார்கள். அது மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலினாக இருக்கட்டும், எங்கள் கழக பொதுச்செயலாளர் இருக்கட்டும், அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் எல்லாம் அது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் என்ன விந்தையாக இருக்கிறது என்றால், எந்த ஊழலை ஒழிப்போம் என்று மார்த்தட்டியவர்கள் 3 மாதங்களில் லீக்கேஜை அடைத்து விட்டோம், அதன் மூலமாக 15,000 கோடி ரூபாய் அரசாங்க கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்ற ஒரு கட்டுக்கதை அவிழ்த்து விட்டவர்கள், நான் இந்த அலுவலகத்தில் அமர மாட்டேன், எனக்கு ஒரு தனி அலுவலகம் வேண்டும் என்று மாறக்கூடிய உரிமை அவரிடம் இருக்கிறது. ஆனால் அதற்காக செய்யக்கூடிய செலவு என்பது 5,500 கோடி மக்களுடைய வரி பணம். அந்த 5,500 கோடி எவ்வாறு செலவு செய்கிறார்கள் என்றால், டெண்டர் எனப்படுவது பேப்பரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு டெண்டரில் வரல. ஆனால் நம்ம டெண்டர் முறைக்கு மாதிரி பல வருஷங்களாச்சு. டெண்டர் தான் முதல் வரும், அப்புறம் பேப்பரில் வருது ஃபார்மாலிட்டி. ஆனால் இங்கே பேப்பரில் டெண்டர் ரிலீஸ் பண்ணி ஒரு 4 நாள் அமைதியாக இருந்துட்டு ஊடகத்தை சார்ந்தவர்கள் ஏன் இது வந்து டெண்டரில் வரணும்னா அவசர அவசரமாக அதை டெண்டரில் கொடுத்து விட்டு பேப்பரில் கொடுத்த டெண்டரின் தொகைக்கும் டெண்டர் தொகைக்கும் மாறுபாடு இருக்கிறது என்று கேட்ட கேள்விக்கு பதிலும் வராமல், ஆனால் டெண்டர் நிறைவேறும் முன்னரே அங்கே வேலைகளை துவங்கிய அழகை நாம் பார்த்திருக்கிறோம். இதுதான் ஊழலை ஒழிக்கக்கூடிய அழகா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனதிலும் எழுகிறது. எல்லாற்றுக்கும் முத்தாய்ப்பாக செங்கல்பட்டை சேர்ந்த தவாக நிர்வாகி ஒருவர் கான்ட்ராக்டிடம் 3 லட்ச ரூபாய் லஞ்சம் பெற்றார், உடனடியாக கட்சி பணியிலிருந்து அவரை நீக்கிவிட்டோம் என்று மார்த்தட்டி கொள்பவர்கள் அவருடைய மனைவிக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பதவி கொடுத்துருக்கிறாங்க. எந்த ஒரு பெண்மணி தவாக நிர்வாகி அரசு வழக்கறிஞர் பதவிக்கு லஞ்சம் கேட்கிறார்கள் என்ற ஆதாரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னாரோ அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார், கட்சியிலிருந்து விலக்கப்படுகிறார். அப்போ இவர் சொல்லுக்கும் செயலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. இவரிடம் திட்டம் இருக்கிறதா, ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறதா, ஒரு விஷன் இருக்கிறதா என்று கேட்டால் இந்த 100 நாட்களில் அதற்கான வெளிப்படைத்தன்மையோ அதற்கான வெளிப்பாட்டுக்காரமோ எதுவுமே இல்லை. காலையில் செக்ரட்டேரியட் அலுவலகம் திறக்கிறது, மாலையில் மூடப்படுகிறது என்பது சாதனை இல்லை. அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்கள். 7.5 கோடி மக்களும் சுவாசிக்கிறார்கள் என்பது சாதனை அல்ல. அரசு நிர்வாகம், அரசில் மரியாதைக்குரிய முதல்வர் பொறுப்பில் அமர்ந்த பின் என்ன செய்கிறார், என்ன செய்தார் என்பது. கோவையில் கல்லூரியில் கஞ்சாவை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாணவன் கொலை செய்யப்படுகிறார். இன்று திருவொற்றியூரில் 4 நாட்களுக்கு முன்னர் அதே காரணமாக இன்னொரு கல்லூரி மாணவன் கொலை செய்யப்படுகிறார். இதை சட்டமன்றத்தில் இது ஒரு கோஷ்டி மோதல் என்று பூசி மழுப்புவது என்பது தங்களுடைய இயலாமையின் வெளிப்பாடு என்பதுதான் உண்மையான விஷயம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 100 நாட்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு முடிங்க. நம்ம செகண்ட் ரவுண்ட் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் 100 நாட்கள் முதல்வராக இருந்து முடித்ததே ஒரு சாதனை. திரு காரை செல்வராஜ், உங்களுடைய டர்ன் இது. நம்ம தாவேகா நண்பர் தாவேகா அரசனுடைய சாதனைகளை வரிசைப்படுத்தினதில் விட்டு போன செய்திகளை நான் குறிப்பாக மட்டும் சொல்லிடுறேன். எதையெல்லாம் அவர் விட்டு இருக்கிறார். முதலீட்டாளர் மாநாடு 67,000 கோடி. நான் அதுக்கு முன்னால் இருக்கிற 35,000 கோடி நான் இப்போ கணக்கில் எடுத்துக்கல. 67,000 கோடி 3 மாதத்தில் முதலீடாக பெற்றிருப்பது என்பது எந்த ஒரு அரசும் சமீப காலத்தில் செய்யாத ஒரு சாதனை. 2வது தாய்மாமன் தங்க மோதிரம், அந்த அண்ணன் சீரு, அதெல்லாம் வரிசையாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. 3% இடஒதுக்கீடு, விளையாட்டிலே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை பற்றி இந்த அரசாங்கம் அறிவிக்க கொடுத்துருக்குது. டேலண்ட் ரிசர்ச் விங், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கான அந்த ஆக்கம். திறன் மேம்பாட்டு பயிற்சி 12 லட்சம் மாணவர்கள் 1 லட்சம் இளைஞர்களுக்கு ஒருங்கிணைத்து கொடுத்திருப்பது என்பது வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான திட்டங்களின் அடிப்படையில் ஏற்படுகிற அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி. வீடு கட்டு திட்டம் கடந்த காலத்தில் 3,200 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒதுக்குனாங்க. 2 ஆண்டுகளில் 6,400 கோடி ரூபாய் ஒதுக்கி திமுக ஆட்சி காலத்தில் 1,76,000 வீடுகள் கட்டியிருக்கிறார்கள். இதை நானே பதிவு பண்ணியிருக்கேன். அதே போன்று இந்த முறை 3,500 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆண்டிற்கு 1 லட்சம் வீடுகள் என்பது திட்டம். அதுக்கான நடவடிக்கைகள் துவங்கி இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. காலை உணவு திட்டம் என்பது பெயரை மாற்றியிருந்தாலும் அதை விரிவாக்கத்திற்காக 710 கோடி ரூபாய் அவர்கள் ஒதுக்கி இருப்பது என்பதும், இந்த மடிக்கணினி திட்டம் கடைசி காலத்தில் அவங்க கொடுத்தாங்க, இப்போ முதல் ஆண்டே இப்போவே அறிவிச்சிட்டாங்க. மேபி இன்னும் இந்த 5 ஆண்டுகளில் ஒரு 4 ஆண்டுகள் மாணவர்கள் இந்த மடிக்கணினியை பெற முடியும் என்கிற நிலைக்கு இன்றைக்கு அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. போதைப் பொருளும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அந்த நிகழ்கிற நிகழ்ச்சிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்கு இவர்கள் போட்டிருக்கிற திட்டம். பிரச்சனைகள் இருக்கிறது, அதிகமாகி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி ஒரு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ ஆரம்ப காலகட்டத்தில் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த 3 மாதங்களில் அதற்கான திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்த துவங்கி இருப்பது என்பது
இது ஒரு ஆட்சியினுடைய சாதனை என்று சொல்லுவதை விட தமிழ்நாட்டிற்கு அது தேவை. தமிழ்நாட்டினுடைய மானம் மரியாதையை காப்பாற்றக்கூடிய செயல்பாடு சட்டம் ஒழுங்கு என்பது அது காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் காட்டுகிற முனைப்பு. இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பு எதெல்லாம் அரசியலில் தவறானவை இல்லை அரசியலில் மாற்றப்பட வேண்டியவை அப்படின்னு சொன்னாங்களோ கட்சியாக தாவேகா, அது அரசாக வரும்போது அப்படி எதுவுமே மாற்றல. அரசுக்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல, அது கட்சி எதுவாக இருந்தாலும் அரசுக்கென்று ஒரு குணம், அந்த குணத்தோடு தான் இவர்கள் செயல்படுவார்கள். அந்த மாற்றத்தை செய்வோம்னு சொன்னாங்க, ஆனால் அந்த மாற்றத்தை செய்யல அப்படிங்கிறாங்க. அந்த மாற்றத்தினுடைய முதல் துவக்கம் என்பது ஏற்கனவே தாவேகா நண்பர் சொன்ன மாதிரி தேர்தல் காலங்களில் எந்த பணமும் கொடுக்காம வேட்பாளரே யாருன்னு தெரியாமல் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது ஒன்று. கடைசியாக நான் சொல்ல வந்த செய்திக்கு நீங்கள் எனக்கு ஒரு கேள்வியாக வச்சுட்டீங்க. ஊழலற்ற நிர்வாகம் ஒரு வெற்றி பயணமாக தொடர்கிறது, துவங்கி இருக்கிறது. எந்த ஒரு செயல்பாடும் எந்த நோக்கத்துக்காக நாம் கொண்டு வருகிறோமோ அது 5 ஆண்டுகள் வரைக்கும் அந்த அனாலிசிஸ் நம்ம செய்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஊழலற்ற நிர்வாக ஆட்சி அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது, இல்லை என்று மறுக்கவில்லை. இன்றைக்கும் காவல் நிலையங்களில் அடிமட்ட இடங்களில் நடக்குது. இப்போ பத்திரப்பதிவு அலுவலகம் போனீங்கன்னா அதிகாரி வாங்குறது இல்லை. இப்போ டாக்குமெண்ட் எழுதுறவன் வாங்கி கலெக்ஷன் பண்ணி பணத்தை கொடுக்குறான். இதெல்லாம் இன்றைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் கான்ட்ராக்டில் டெண்டரில் ஒரு 20%, 25% பெறக்கூடிய நிலைகளை நிறுத்தி இருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் கீழ்மட்ட இடங்களில் இருக்கிறது. அது நிச்சயமாக அதையும் தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்திற்கு இந்த அரசாங்கம் போகும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது, போக வேண்டும் என்கிற ஆசையும் இருக்கிறது. மருத்துவர் கார்த்திகேயன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நாங்கள் வென்று வந்ததே சாதனை தான் 2 ஆண்டுகளில் அப்படின்னாங்க. அது நான் என்னமோ ஏற்றுக்கிறேன். ஏன்னா எந்த களப்போராட்டமும் செய்யாமல், மக்கள் பணி எதுவும் செய்யாமல் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டில் ரீல்ஸ் மூலமாக மட்டுமே வெல்ல முடியும் அப்படிங்கிறது நிரூபித்தது மிகப்பெரிய சாதனை தான். அது வெற்றி தானே? வெற்றி தான், அதான் வரட்டும். அதனால வெற்றியாக இருந்தாலும் சரி, ஆட்சி ரீல்ஸ் ஆட்சியாக இருக்கக்கூடாது இல்லை, அங்கே தானே பிரச்சனை. ரீல்ஸ் வெற்றியாக இருந்துட்டு போகலாம், ஆனால் ஆட்சியும் ரீல்ஸ் ஆட்சியாகவே இருக்குதுங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா இப்போ 200 யூனிட் நாங்கள் வந்த உடனே கையெழுத்து போட்டோம். நாங்கள் 200 யூனிட் எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்தா கரண்ட் பில் குறையணுமா ஏறணுமா? குறையணும். இப்போ யாருக்கு ஏறி இருக்கா குறைஞ்சிருக்கா? மக்கள்லாம் என்ன போராடுறாங்க? அப்போது அது வெறும் ரீல்ஸுக்கு உண்டான கையெழுத்தாக மாறுகிறதா இல்லை ரியல் லைஃப்பில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய கையெழுத்தாக மாறுகிறதா? இதான் கேள்வி. இப்போ நாங்கள் வந்தோன்னா 1000 பள்ளிகளுக்கு உடனடியாக அனுமதி கொடுத்து விட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த 1000 பள்ளி அரசு பள்ளிகளா இல்லை ஹிந்தியை கற்றுக் கொடுக்கக்கூடிய தனியார் பள்ளிகளா? அப்போ நீங்கள் என்ன வாங்க இங்கே திணிக்கிறீங்க? 1000 பள்ளிகளுக்கு நாங்கள் திறந்து விட்டோங்கிறீங்க. அரசு பள்ளிகள் எத்தனை திறந்தீங்க? இன்னைக்கு தேதியில் மதுரையிலையும் இங்கேயும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது. பள்ளியில் சேர்க்கை விகிதாச்சாரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு மூடப்படுகிறது. அது காரணம் என்ன? ஏன்னா சரியான நிர்வாகம் இல்லை. நீங்கள் ஆட்சிக்கு பிறகு காவல்துறை மரணங்களை நாங்கள் கண்டிப்போம் அப்படின்னு சொல்லி அஜித்குமாருக்காக போராட்டம் நடத்தினாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 5க்கு மேற்பட்ட காவல்துறை மரணங்கள். அது மீது நடவடிக்கை ஏதாவது எடுத்தீங்களா? தடுத்திருக்கிறீங்களா? இல்லை காவல்துறை நபர்கள் மீது சரியான ஒரு அரசு நாங்கள் இரும்பு கரம் கொண்டு இதெல்லாம் ஒடுக்குவோம், நீங்கள் அதுபோல் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இவர்கள் சொல்லுவதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம். ஏன்னா அதுதான் உங்களால் கண்ணில் காமிக்க முடியாது. லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிறத உங்களால் கண்ணில் காமிக்க முடியாது, அதனால சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படியாக லஞ்சத்தை ஒழிப்போன்னு இவங்க சொல்கிறவங்க, உங்கள் கட்சி நபர் ஒருவர் 1.5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கி தன்னோட மனைவி கையில் கொடுக்குறாரு. அது வீடியோவாக வந்ததுனால அவர் கைது செய்யப்பட்டார். இன்னும் எத்தனை பேர் வீடியோ வெளியில் வராமல் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அப்போது அதில் வீடியோ வெளில வந்ததுனால அவர் கட்சியிலேருந்து நீக்கப்படுகிறார், கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட அடுத்த 1 மாதத்துக்குள்ளாக யார் கையில் அந்த லஞ்ச பணத்தை வாங்கி கொடுத்தாரோ அந்த மனைவிக்கு கட்சியில் போஸ்டிங். அப்போ எங்கேருந்து நீங்கள் லஞ்சத்தை ஒழிக்கிறீங்க? எங்கேருந்து ஊழலை கிராஸ் ரூட் கரப்ஷன் அப்படிங்கிறதுல பல லெவல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே கட்டாயம் ஒரு அரசு வேலை, ஒன்றும் சொல்ல போனால் உரிமைன்னு கூட வச்சுப்போம். அந்த உரிமையை பெறுவதற்கே இருந்த லஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ஒழிச்சிருக்கோம். கிராஸ் ரூட் கரப்ஷன் அதில் மதிப்புக்குரிய அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள் சொன்னதை நான் பாராட்டுறேன். ஏன்னா இன்னைக்கு தேதியில் பத்திரப்பதிவுக்கு நீங்கள் போறீங்கன்னாக்க அதிகாரிகள் வாங்குறது இல்லை, அது பத்திரத்தை எழுதி கொடுக்குறவங்க வாங்கி அதிகாரிகள் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறத சொன்னார் இல்லையா உண்மையை. அதை நான் மனப்பூர்வமாக பாராட்டுறேன். காரணம் என்னென்னா ஆண்டாண்டு காலமாக அப்படி தான் இருக்குது. என்றைக்குமே அதிகாரி கை நீட்டு வாங்குறதே இல்லை. எப்பயுமே பத்திரப்பதிவுக்கு நீங்கள் போனீங்கன்னாக்க அங்கே யார் பத்திரத்தை அச்செடுக்கிறாங்களோ அவங்க கையில் தான் லஞ்சம் வாங்கப்படுகிறது. லஞ்சம் அதிகாரிகளுக்கு போய் சேர்றதுங்கிறது மறைமுகமாக தான் போய் பரவாயில்ல நடந்துட்டு இப்போ அங்கொன்றும் இங்கொன்றும் மாறி இல்லை இன்னைக்கு தேதியிலும் எல்லா இடங்கள்லையும் அது நடந்து கொண்டே தான் இருக்கு. அதுதான் சொன்னேன், ஊழலை நாங்கள் ஒழித்து விட்டோங்கிறத உங்களால் நிரூபிக்க முடியாது. அதனால அது சொல்லிக்கொண்டே போகலாம். ஊழலை ஒழிக்கிறோங்கிறீங்க. இப்போ ஊழல் செய்தார் ஒருத்தர், கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு வழக்கறிஞர்கள் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னா, வழக்காடு மன்றத்தில் நிறுத்தணும்னா அரசு வழக்கறிஞர்கள் தான் வாதாடணும்.
அந்த அரசு வழக்கறிஞர்களோட நியமனத்திலேயே ஊழல் செஞ்ச கட்சி இந்த கட்சி தான். நாங்கள் வந்துட்டு பத்திரப்பதிவில் பட்டால எல்லாத்தையும் பண்ணுறோம். ஒரு பழனிக்கு போய் மொட்டை போடுறவங்கள பார்த்துருப்பீங்க. பழனிக்கே மொட்டை போட்டவங்க யார் தெரியுமா? இல்லையா? இவங்க தான் லஞ்சத்தை ஒழித்து விட்டோம், ஊழலை ஒழித்து விட்டாங்கிறாங்க. நீங்கள் நம்பியே ஆகணும், இல்லைனாக்கா அது வந்துட்டு அதுதாகும். நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலாக கொண்டு வந்துட்டோம், எங்களுக்கு மொழி மீது பற்று இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதே சட்டசபை குறிப்பேட்டில் உங்கள் அமைச்சர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? எவ்வளவு தமிழ் படித்தாலும் அன்புங்கிறத உங்களால் கற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு அமைச்சர் சட்டசபை குறிப்பேட்டில் எழுதுறார். ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? நாங்கள் எந்திரிச்சு சாரி சொன்னோம், தப்பு சொன்னாக்கா சாரி சொன்னோங்கிறீங்களே. ஒரு தமிழை படித்து உங்கள் அமைச்சர் பேசுவார், நீங்கள் கடந்து போவீங்க அப்படின்னாக்க அது எப்படியான தமிழ் உணர்வு அது? எல்லாரும் சொல்லும்போது சொன்னாங்க 3 தமிழர்களை இன்னைக்கு வந்துட்டு கர்நாடகாவில் சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க கேட்டாக்க, பக்கத்து மாநிலத்தில் வாழக்கூடிய தமிழர்களினுடைய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்த்து தான் நடவடிக்கை எடுக்கணும்னு. இதே தான் நீங்கள் சொல்லுவீங்களா? பக்கத்து நாடுகளில் சுட்டு கொல்லப்பட்ட போது நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு அங்கே வாழக்கூடிய தமிழர்கள் பத்திரமா இருக்கணும், அதனால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லுவீங்களா? அப்போ பக்கத்து மாநிலத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டாலும் அதே தானே. நீங்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் தானே அடுத்து இன்னொரு தமிழனை சுடுவதற்கு அவங்களுக்கு கோபம் வரும். நான் கேட்குற கேள்வி என்னென்னா, எப்போ பார்த்தாலும் ஆந்திரா காட்டுக்குள்ள தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் களவு போகிறதா இல்லையா? ஒரு ஆந்திராக்காரர், ஒரு கர்நாடகக்காரர், யாராவது ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்பட்டார்னு இது வரைக்கும் வந்துட்டு செய்தி வந்திருக்கா? சுட்டுக் கொல்லப்பட்டால் அந்த அரசுகள் இப்படி அமைதி காக்குமா? அங்கே என்ன மாதிரி கொந்தளிப்பு ஏற்படும், அங்கே என்ன மாதிரியான நிலைமை இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவர்களுக்கு உண்டான இன உணர்வு, தமிழ் உணர்வு இருக்குது, அவர்களுக்கு மொழி உணர்வு இருக்குது, அதனால் அவங்க கொந்தளிக்கிறாங்க. நம்ம அரசுகளுக்கு அது இல்லாமல் போகிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ணன் பேசும்போது சொன்னார், அரசு பேருந்துகளை தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு நாங்கள் வந்துட்டு மாற்றிட்டோம் அப்படின்னாரு. அண்ணனுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன், நாம் தமிழர் கட்சி அவர் இருக்கும்பொழுதே அந்த போராட்டத்தை கையில் எடுத்து அதை மிக வலுவாக அந்த போராட்டத்தை கொண்டு வந்து வெறும் அரசு பேருந்துன்னு வைக்கக்கூடாது, தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு வைக்கணுங்கிறத போராட்டமாக கொண்டு வந்து களத்தில் சாதித்து காமித்தது நாம் தமிழர் கட்சி. அதை ஐயா ஸ்டாலின் இருக்கும்போதே அது மாற்றம் தொடங்கிவிட்டது. அதன் பிறகு இப்பொழுது தொடர்ச்சியாக இன்னும் மாற்றிட்டு இருக்காங்க. இன்னும் மாற வேண்டிய இடங்கள் பல இடங்களில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். விவசாய அடுத்த பிறவியில் விவசாயியாக பிறக்கணும்னு சொல்லக்கூடிய ஐயா விஜய் அவர்கள் அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அப்படின்னாக்க, விவசாயிகளுக்கு ஒரு நல்ல திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். என்ன தெரியுமா இல்லையா? தார்பாய் கொடுக்குறோம், தரமான தார்பாய்கள் கொடுக்குறோம். கட்டடம்லாம் கட்டி கொடுக்கக்கூடாது, கட்டடம் கட்டினாக்கா அது வந்துட்டு இதாக போயிடும், அதனால் தார்பாய் கொடுக்குறோம், இழுத்து போத்திட்டு படுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் இன்றளவும் போராடி கொண்டு தான் இருக்கிறார். இவர்களை நம்பி வாக்களித்தவர்களுக்கு இதுதான். தாய்மாமன் தங்க மோதிரம் நாங்கள் கொடுக்குறோம், தங்க மோதிரம் கொடுக்குறோங்கிறாங்க. அதை கேட்டாக்க முதல்ல இவங்க சொன்னது என்ன தெரியுமா இல்லையா? நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை அப்படியே நிறைவேற்றுவோம், திமுகவை போல் வாயால் வடை சுட மாட்டோம். அவர்கள் வந்துட்டு மகளிருக்கு உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த மகளிருக்குன்னு குறைச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் வாயால் வடை சுட மாட்டோம்னு சொன்னவர்கள், தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் தாய்மாமன் தங்க மோதிரம்னு சொன்னவங்க இன்னைக்கு யாருக்காக சொல்லியிருக்கிறாங்க? அரசு மருத்துவமனைகள் பிறப்பதற்கு மட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் கேள்வி கேட்டாக்க அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்னவா இருக்குன்னாக்க, அரசில் வந்துட்டு பிறப்பு விகிதாச்சாரம் குறையுதுங்க, அதனால நாங்கள் வந்துட்டு இந்த தாய்மாமன் தங்க மோதிரத்தை அரசுக்கு மட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, அரசு மருத்துவமனைகளில் பிறப்பு விகிதாச்சாரம் குறைவதற்கு காரணம் என்ன? மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய தரக்குறைபாடா அல்லது தங்கம் கொடுக்கலங்கிறதுக்காக? இப்போ தனியார் மருத்துவமனைகள்லாம் தங்கம் கொடுக்குறாங்கிறதுக்காக அங்கே வந்துட்டு பிறப்பு விகிதாச்சாரம் அதிகமாகுது. அப்போ பிறப்பு விகிதாச்சாரம் இங்கே குறையுதுன்னா காரணம் மருத்துவ கட்டமைப்புடைய தரம் அவ்வளவு தூரம் இல்லை, தனியாரோட ஒப்பிடும்போது அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தானே. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அங்கே பிறப்பு விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்தணும்னா மருத்துவத்துறையினுடைய தரத்தை உயர்த்தணுமா, தங்கம் கொடுக்கணுமா? இப்போ தங்கம் கொடுக்கறதுனால கடன் தொல்லை அதிகமாகுமா, தமிழ்நாடு அரசுக்கு குறையுமா? அதை நீங்கள் மருத்துவத்துறையினுடைய நீங்கள் இலவச மருத்துவம் பார்க்கக்கூடிய இடம், அங்கே மக்கள் வராமல் காசை கொடுத்து வெளில போகிறாங்கன்னாக்க தரத்தை நீங்கள் இங்கே உயர்த்தி காட்டுங்க. தரத்தை உயர்த்தினா எல்லாமே சரியாக நடக்கும். அப்படியாக வெறும் ரீல்ஸ் ஆட்சியாக நடத்தாமல் ரியல் ஆட்சியாக மக்களுக்கு நல்லதை செய்வதை செய்யுங்கள். நாங்களும் பாராட்டுகிறோம். திருப்பெருமாள் மணி, உங்களோட மே மாதம் 4ஆம் தேதி ஒரு நெடும் பயணத்திற்கு தமிழகம் தயாராகிறது என்பதை பலரும் கவனிக்க தவறியிருந்தார்கள். ஆனால் அப்படி ஒரு நெடும் பயணம் தாவேகாவினுடைய தலைமையில் தமிழகத்தில் ஆரம்பமாகியது. ஒரு புதிய கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறது. பெரும்பாலானவர்கள் ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக, ரசிகர்களாக இருந்தவர்கள். இப்போ அவர்களை நாம் மதிப்பிடுவதற்கு சில புள்ளிகள் இருக்கிறது. ஒரு புதிய அரசு பதவியேற்கிறது. தமிழகம் அதற்கு முன்னால் இருவரும் கழகங்களும் மாறி மாறி ஆட்சி செய்த மரபை நீண்ட காலமாக, ஏறக்குறைய 59 ஆண்டு காலமாக அந்த மரபை பார்த்திருக்கிறது. அதிகாரிகள் 2 பிரிவாக பிரிந்து நிற்பார்கள். உயர் அதிகாரிகள் ஒரு அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது அவர்களை சார்ந்தவர்கள் முக்கியமான பொறுப்புகளுக்கு நியமிக்கப்படுவதும், இன்னொரு அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது
அவர்களை சார்ந்தவர்கள் நியமிக்கப்படுவதுமாக இருந்தது. ஒரு புதிய அரசு வருகிறது, அரசியல் களத்திற்கே அவர்கள் புதியவர்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு மட்டுமல்ல. அப்போது அவர்களுடைய நுட்பம் என்பது அதிகாரத்தை அவர்கள் எந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்கிறார்கள் என்பதை ஒரு மதிப்பிடுகிற இடமாக அதிகாரிகள் நியமனம் இருந்தது. தேர்ந்தெடுத்து அதிகாரிகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்து நியமித்த போதே முதல்வர் ஒரு செய்தியை சொன்னார், ஐ எம் ஹியர் டு ஸ்டே. எனக்கு இந்த நிர்வாகம், இதனுடைய நுட்பங்கள் எல்லாமே பிரிபடுகிறது, நான் இங்கே நீண்ட காலமாக நிலைத்து நிற்ப வருகிறேன் என்கிற தகவலை அதிகாரிகள் நியமனத்திலேயே அவர் சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு இந்த அரசு வெவ்வேறு விதமான விஷயங்களை கையில் எடுக்க முடியும். ஏனென்றால் ஒரு நிர்வாகம், ஒரு அதிகாரம் என்பது பல்வேறு புள்ளிகள் இணையக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அவர் தன்னுடைய பதவியேற்பு வேளையிலேயே அது ஒரு பேருரையாகத்தான் நிகழ்த்தினார். அதிலேயே ஒன்றை தெளிவாக சொன்னார், இங்கே ஒரே ஒரு பவர் சென்டர் மட்டும்தான் இருக்கும், அது நான் தான். அது ரொம்ப முக்கியமான டிக்ளரேஷன். அப்போது தமிழக அரசியலை அவர் எந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான முதல் சொல் அந்த இடத்துல வெளிப்பட்டது. ஆனால் இந்த இருவரும் கழகங்களும் கவனிக்க தவறிய அல்லது செய்ய தவறிய ஒரு விஷயம் என்ன, அல்லது எந்த இடத்துல இவங்க விழுந்தாங்க? தமிழகத்தை எல்லா புள்ளிகளிலும் முன்னால் கொண்டு சென்ற ஒரு கழகங்கள், ஆட்சி அதிகாரத்தை திறமையாக நடத்தியவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்தவர்கள் எந்த இடத்துல விழுந்தாங்க அப்படின்னா லஞ்சத்திலையும் ஊழல்லையும் விழுந்தாங்க. ஊழல் என்பது மேலே இருக்கக்கூடியவர்கள், அது ஒரு முக்கூட்டில் நடக்கக்கூடியது. அதிகாரி, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி, பிறகு கான்ட்ராக்டர், இந்த 3 பேரும் சேர்ந்தாதான் ஒரு ஊழலை நீங்கள் செய்ய முடியும். அப்போ இதில் பார்ட்டி ஃபண்டுங்கிற விஷயம் எங்கே வருது? அந்த அரசியல்வாதிக்கு போகிற அந்த பணத்துக்கு பேர் தான் பார்ட்டி ஃபண்டு. அப்போது திரும்ப திரும்ப இந்த ஊழல், அவர் சொல்கிறார், இந்த அரசு ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிரான ஒரு அரசு, அதை உறுதிப்படுத்துகிறார். அதை தன்னுடைய திறமையான நிர்வாகத்தின் மூலம் இந்த அரசு எந்த விதமான ஊழலையும் செய்யாது அப்படிங்கிற உறுதியை கொடுத்த பிறகு இந்த 80 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் எந்த முதல்வரும் சொல்லாத ஒரு வார்த்தையை அவர் மக்கள்கிட்ட சொன்னார், யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க. நேரடியாக சொன்னார், நீங்கள் யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க, இது உங்களோட அரசு, உங்கள் அண்ணனோட அரசு, உங்கள் தாய்மாமனோட அரசு, உங்கள் தம்பியோட அரசு, உங்கள் பிள்ளையோட அரசுன்னார். அப்போது 2 விஷயங்களை அவர் சீர்படுத்த நினைக்கிறார். ஒன்று, ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தன்னால் வேகப்படுத்த முடியும், ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாக நாம் இருக்க முடியும். ஊழல் பண்ணுறது உண்மையிலே அவ்வளோ ஈஸியே கிடையாது. ஏன்னா சட்டத்தை நீங்கள் வளைக்கணும், ஒவ்வொரு ஃபைல்லையும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு மாற்றங்களை செய்யணும். குரூப் 1 லெவலில் இருக்கிற சில ஆஃபீஸர்கள்லாம் சில ஃபைலில் கையெழுத்து போட முடியாதுன்னு விடுமுறையிலெல்லாம் கூட போவாங்க. அப்போ ஊழல் சின்ன குறுக்கீடு, லஞ்சம், ஊழல், கிராஸ் ரூட் கரப்ஷன் தான் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தாவேக்கா முன்வச்சிருக்கு. அப்படின்னா 2 கட்சியிலும் மாறி மாறி ஆண்ட போதும் 2 தரப்புலையுமே ஊழல் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதிமுக தரப்புக்கு வலுவாகவே அது பல இடங்களில் சொல்லப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ இந்த முறை மட்டும் திடீர்னு மக்கள் ஊழலுக்கு எதிராக திரும்பிட்டாங்களா? இந்த முறை தானே விஜய் வந்தார், உங்களுக்கு ஒரு மாற்று வரணும்ல. இருவரும் விஜயகாந்த் வந்தார், கமலஹாசன். அதான் சார், இருவரும் தேசிய கட்சிகளே முயற்சி பண்ணாங்களே சார். நீங்கள் ரொம்ப கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார். இருவரும் தேசிய கட்சிகளே இருவரும் கழகங்களை வீழ்த்த முடியாதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்களே. இந்தியா முழுக்க ஆண்ட இருவரும் தேசிய கட்சிகளே இவங்களை வீழ்த்த முடியாதுன்னு நினச்சிட்டாங்களே. அப்போ மாற்றுன்னு சொல்லி வந்த எல்லாரையுமே இவர்களுக்கு மாற்றாக மக்கள் பார்க்கல. அப்போ இந்த 2 பேருக்கும் மாற்றுன்னு சொல்லி மக்கள் ஒருத்தர் பார்க்குறாரு. அப்படியாப்பட்ட நம்பிக்கையை அவர் தன்னுடைய திரை நடவடிக்கைகளின் மூலமாகவும் மன்றத்து நடவடிக்கைகள் மூலமாகவும் செய்திருந்தார். அப்போது இதற்கு முன்னால் மாற்று என்று வந்தவர்கள் செய்ய முடியாத ஒன்றை இதற்கு முன்னால் இருவரும் தேசிய கட்சிகளும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்றை தாவேகா 2 ஆண்டுகளில் சாதித்து. அப்போ இந்த கேள்வி சேர்த்து பதில் சொல்லிட்டு நீங்கள் அடுத்தது போங்க. நீங்கள் ஊழலும் லஞ்சமும் தான் ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்து அது மக்கள் மத்தியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் தான் சொல்கிறீங்க வளர்ச்சி புள்ளியெல்லாம் நம்ம பெருளத்தில் எல்லாமே இருக்குது. நீங்கள் பீகார் மாதிரியான மாநிலங்கள் சோசியலிசம், அதாவது ஆரம்ப காலத்தில் சோசியலிசம் பேசிய தலைவர்கள் இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே கூட ஊழல் என்பது நிர்வாகத்தை பாதித்தது, அந்த மாநிலத்தின் வளர்ச்சியை பாதித்தது. ஆனால் இங்கே ஒரு பக்கம் வளர்ச்சியும் இருக்குது ஊழலும் இருக்குது அப்படிங்கிறது இந்த காம்பினேஷன் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் வளர்ச்சியோடு இது இப்போ அவங்க தரப்பில் வைக்கக்கூடிய ஒரு வாதம் இருக்குல்ல, சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ஒரு நிர்வாகத்துக்கு உள்ளே இருந்து ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரங்கிறது 36 லட்சம் கோடி. இன்றைக்கி தமிழ்நாடு 36 லட்சம் கோடியில் இருக்குது. மாநில பட்ஜெட் என்ன? 4 லட்சம் கோடி. அப்போ ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறது எத்தனை பேர் இருக்காங்க? மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? 8 கோடி மக்களுடைய பொருளாதாரம். இப்போ நம்ம கடன் வாங்குறோம்ல, உங்கள் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம கடன் எதை காட்டுறோம்? இந்த 36 லட்சம் கோடியை காட்டி தான் வாங்குகிறோம்.
இல்லையா? இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னா இந்த மக்களினுடைய பணத்தை காட்டி தான் வாங்குறோம். ஆனால் பட்ஜெட் போடுற இடத்துல யார் இருக்கா? டெண்டர் விடுற இடத்துல யார் இருக்கா? கான்ட்ராக்டை கொடுக்குற இடத்துல யார் இருக்கா? அப்போ இந்த மக்களினுடைய வரி பணத்தை மேனேஜ் பண்ணுற இடம் இருக்குல்ல, மக்கள் உழைப்பு ஒரு இடத்துல போயிட்டே இருக்கு. நீங்கள் இந்த மக்கள் உழைப்பை ஒரு இடத்துல திட்டங்களாக மாற்றுகிற செயலாற்றுகிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஊழலும் லஞ்சமும் இருக்குது. சார், நீங்கள் டிடிசிபியில் அப்ரூவல் கொடுக்கணும், அப்படி தானே? நீங்கள் ஒரு நெறி ஒரு ஆணையம் நீங்கள் அப்ரூவல் கொடுக்கணும். அந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவுன்னு வர்ற கான்ட்ராக்டர்கிட்ட வாங்குறீங்க. அப்போ இது எப்படி? உங்ககிட்ட என்ன இருக்குது? இந்த 8 கோடி பேரை ஆட்சி அதிகாரத்திலிருந்து நீங்கள் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு மக்கள் அதிகாரம் கொடுத்துருக்காங்க? 234. அந்த 234லேருந்து ஒரு 35 அமைச்சர்கள், அப்படி ஒரு சிறு கூட்டம் தானே ஆளுது. இந்த சிறு கூட்டம் தான் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் நெறிப்படுத்துகிற இடம் இருக்குல்ல, டிடிசிபி அப்ரூவலா, எனக்கு காசு கொடு. ஒரு பாலம் வந்து நான் 100 கோடியில் போட வேண்டிய ஒரு பாலத்தை 120 கோடிக்கு போடுறது. அப்போது நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. வளர்ச்சிக்கு மக்கள் காரணமாக இருக்காங்க. அந்த வளர்ச்சியை நெறிப்படுத்துகிற இடத்துல இருக்கிறவர்கள் இந்த பெரிய அளவில் ஊழலையும் லஞ்சத்தையும் பண்ணுறாங்க. மக்கள் எதிர்த்தே பேசலை, எந்த ஒரு எதிர்ப்பு குரலுமே இல்லை. அப்போது ஒரு தலைவன் புதிதாக வருகிற பொழுது நம்பிக்கை வச்சு அதை கொடுக்குறாங்க. செயல்பாட்டுக்குள்ள வர இந்த 100 நாள் செயல்பாட்டுக்குள்ள தான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. இந்த ரெண்டையும் சீர்படுத்திட்டா, இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் சீர்படுத்திட்டா மாநிலம் தன்னுடைய வளர்ச்சி போக்கில் போகும் அப்படின்னு போறாரு. மொழி உணர்வு, இன உணர்வு, இதெல்லாம் அந்த அரசியலை பேசி அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே இல்லை. ஆனாலும் இந்த மண்ணினுடைய அரசியலாக இருக்கக்கூடிய மொழி அரசியல், நதிநீர் அரசியல், கல்வி உரிமை, அதை வந்து ஒரு நீட் எதிர்ப்புங்கிற ஒரு வடிவத்தில் இப்போ இருக்கு. அப்போ அவருக்கு ஒரு இடத்துல நிர்வாகமும் தெரியுது, இன்னொரு இடத்துல அரசியலும் புரியுது. அப்போ அந்த அரசியல் புரிகிற காரணத்தினால தான் அவரால் சொல்ல முடியுது, காவிரிக்கு ஒரு தீர்மானம் நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும், நீட்டுக்கு ஒரு தீர்மானம் நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும், தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஒரு தீர்மானம் நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும். நீங்கள் ஒன்றை கவனிக்கணும், இந்த 100 நாள் ஆட்சி அதிகார நிர்வாகத்துக்குள்ள இன்றைக்கு அவர் செயல்படுத்தி இருக்கிற எந்த விஷயத்தையுமே நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிலாம் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே இல்லை, இல்லையா? அவர் குறிப்பிட்டு நான் இதை செய்வேன்லாம் சொல்ல. ஆனால் அந்த அதிகாரம் கிடைத்த பிறகு அவர் என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நீக்கி நிற்கிறாரு, நிர்வாகத்துக்குள்ள எப்படி நிற்கிறாரு, சட்டப்பேரவைக்குள்ள எப்படி இருக்கிறாரு, அரசியல் அரங்குக்குள்ள அவர் என்னவா இருக்கிறாரு, அரசியல் அரங்குக்குள்ள அவர் என்னவா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு அவர் என்னை ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு வந்து நல்லது நடக்கணும் இல்லையா அப்படிங்கிறார். அது உண்மையிலேயே அவர் எதிர்க்கட்சிகளை சீண்டத்தான் செய்கிறார் அந்த வார்த்தையில். ஆனால் அத்தகைய அரசியலுக்கும் அவர் தயாராக இருக்கிறார். அதனால் 59 ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இருவரும் கழகங்களுக்கு மாற்று என்று மக்கள் கொண்டு வந்து அவர் அந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள். இந்த 100 நாட்களில் அவர் ஒன்றை செய்திருக்கிறார், நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தது சரிதான். சரி, செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்.